நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ என்னன்னு தெரிஞ்சிருக்குங்க. புதுசாக வந்தவங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் பயணம் பண்ணி போயிருந்தேன். போகிற வழியில் திருவள்ளுவரில் இருக்கிற ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில், அப்புறம் திருத்தணியில் முருகர் கோவில், ஆந்திராவில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ராமகிரின்ற ஊரில் இருக்கிற கால பைரவர் கோவில், அப்புறம் திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீ அஞ்சேரம்மா கண்ணுமா டெம்பிள், அதுக்கப்புறம் திருப்பதியில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிள் கோவிலுக்கெல்லாம் போயிருந்தோம். அப்புறம் மறுநாள் நம்ம திருப்பதியிலேருந்து திருமலாக்கு மேலே பயணம் பண்ணி போயிருந்தோம். அங்கே திருப்பதியில் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம திருப்பதியில் சுற்றி இருக்கிற சில முக்கியமான கோவில்களுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தோங்க. அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்து முடித்தது பாப விநாசனம். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் ஆகாச கங்கா, ஜப்புலி ஹனுமான் டெம்பிள், ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள், இந்த கோவில் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நீங்களும் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே தரிசனம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். நைட்டு இப்போ டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்துட்டு பிளான் இருக்குங்க. மார்னிங் என்ன பிளான்ன்றதை வந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். வந்துட்டோங்க, பாபா விநாசம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். பாபா விநாசம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தது தான் ஆகாச கங்காங்க. பாபா விநாசனத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 1 hour டைம் வந்துட்டு ஒதுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. ஸோ 1.5 மணி நேரம் நீங்கள் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம இப்போ ஆகாச கங்காவுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்னா எப்படி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆகாச கங்கா தீர்த்தம் ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்த்தம்னே சொல்லாங்க. இதுக்கு ஹிஸ்ட்ரியுமே இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கங்க. இங்கே இருக்கிற ஆகாச கங்கா தீர்த்தத்துலேருந்து பெருமாளுக்கு லவங்கம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாம் கலந்து திருமஞ்சனம் செய்கிறாங்க. ஹிஸ்ட்ரி சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்றனால வந்து நான் சொல்லலைங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் எப்படி வரலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். திருப்பதியில் இதுக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து பஸ் விடுறாங்கங்க. காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அந்த பஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு 120 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 6 கோவில்கள் இருக்குங்க. நம்ம அதில் 4 கோவில் கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னும் 2 கோவில்கள் இருக்குங்க. ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாகவே இந்த கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 4 to 5 hours வந்து தேவைப்படுங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த 6 கோவிலுக்குமே அந்த 120 rupees டிக்கெட்டில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வரலாங்க. ஸோ ஒரு கோவிலுக்கு நீங்கள் 1.5 hours இல்லை 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வரும். இதில் வந்து ஜப்புலி ஹனுமான் டெம்பிள் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ ஆகாச கங்காக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தீர்த்தத்தை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து ஜப்புலி ஹனுமான் டெம்பிள் தாங்க போக போகிறோம். மெயின் ரோட்லேருந்து இந்த ஆகாச கங்கா தீர்த்தத்தை நம்ம பார்க்க வரணும் அப்படின்னா ஒரு 750 மீட்டர் நம்ம வந்து கீழே நடந்து வரணுங்க. வந்தோம் அப்படின்னா இதுதான் கோவிலுக்கு உள்ளே போகிற வழி. இந்த கோவிலை தாண்டி தான் நம்மளால் வந்து தீர்த்தத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இந்த தீர்த்தத்தில் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், குளிக்கலாம், அனுமதி கிடையாதுங்க. வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதில் வந்து இந்த தீர்த்தத்தை கொண்டு போகலாங்க. ஆகாச கங்கா தீர்த்தத்துலேருந்து நம்ம இப்போது கிளம்பி ஜப்புலி ஹனுமான் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு.
இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போனோம் அப்படின்னா அடர்ந்த வனப்பகுதியில் ஹனுமான் டெம்பிள் இருக்குங்க. செம்மையாக இருந்தது. நான் ஒரு ஈவினிங்காக ஒரு 5:15க்கு இந்த ஜப்ளி ஹனுமான் டெம்பிள் என்ட்ரன்ஸில் நடக்க ஆரம்பித்தோம். ரிட்டர்ன் வரும்போது 6:15ங்க. நடக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஹவரில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டே வந்துடலாங்க. போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அமைதியாக இருக்கும். நான் கரெக்டாக சன்செட் டைமில் போனனால இன்னுமே அந்த இடம் அழகாகவே தெரிஞ்சது. நீங்களே பார்ப்பீங்க. இன்னும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஹனுமான். ஏறி இறங்கி இப்போது டவுனில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து நாங்கள் வந்துட்டு நடந்துருப்போங்க. நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு. கொஞ்ச தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. இன்னும் போகணுங்க. ஃபைனலாக வந்துட்டோங்க கோயிலுக்கு. ஒரு 1.5 இல்லைன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து வந்துட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்ததும் கண்டிப்பாக நீங்கள் பக்தியில் மூழ்கி போகிற அளவுக்கு அந்த இடம் ரம்மியமாக இருக்குங்க. அடர்ந்த வனப்பகுதியில் அமைதியாக இருக்கிற இந்த இடத்துல பேக்ரவுண்டில் அந்த சாங் ஓடுது பாருங்கள். நீங்கள் அதை மட்டும்தான் கேட்பீங்க. அதை கேட்டுட்டு அப்படியே இந்த மரத்திலே உருவான பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஹனுமானை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் வந்து நீங்கள் உட்காரும்போது கண்டிப்பாக உங்களை அறியாமையே நீங்கள் பக்தியில் மூழ்கி போயிடுவீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இந்த இடத்தோட அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால நான் எதுவும் பேசலை. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஆட் பண்ணல. என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான தரிசனங்க. தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு கோவிலை சுற்றி பார்க்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த கோவில் இருக்கனால ஒரு செம்ம அட்மாஸ்பியரோட ஃபுல் டிவைனோட இருக்குங்க. வாங்க என் கூட சேர்ந்து. Gede ka sa Mali? நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலுங்க. கிருஷ்ணருக்குனே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலுங்க. இங்கேருந்து நம்ம 500 மீட்டர் நடந்து போகணும். நான் போகும்போது கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் உடனே உள்ளே போயிட்டோம். ஆனால் 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளாக இருந்துச்சு. நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களை பிளாக் பண்ணி ஒரு 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க தரிசனத்துக்காக. ஸோ நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் அந்த அமைதியான இடத்துல நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. சரி வாங்க நடந்து போகலாம். 2 பக்கமும் கடைகள் இருக்குது, பார்த்துட்டே போகலாம். போயிட்டு 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பவும் பார்க்கலாங்க.
இந்த 4 கோவில்களுக்குமே எனக்கு போயிட்டு வர்றதுக்கு இருட்டாயிருச்சுங்க. அதனால 2 கோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன். சிலாத்தோரணம், ஸ்ரீவாரிபாதம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். நீங்கள் போகிறீங்கன்னா இந்த 6 கோவில்களுக்குமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 120 ருபீஸ் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பஸ்ஸில் போக விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஜீப்பை வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸை விட இது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம திருமலாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்ததும் அகைன் டின்னர் முடிக்கிறதுக்காக டைரெக்டாக நம்ம வந்துட்டு அகைன் அன்னதானத்துக்கு போயிட்டோங்க. நல்லபடியாக வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம கோயில் பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. அப்புறம் பெருமாளை பார்த்துக்கிட்டே நம்ம 22வது நாளுக்கான விரதத்துக்கு நம்ம திருப்புகழ் படிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த 22வது திருப்புகழ் நான் திருப்பதி பிரகாரத்தில் உட்காந்தாங்க படித்தேன். சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து பாருங்க வாங்க. நம்ம இன்னைக்கு திருப்புகழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் திருமலையில் பெருமாளுக்கு முன்னாடி படிக்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22வது நாளுக்கான திருப்புகழ் வந்து நம்ம படிக்கணும். நம்ம 2 நாளில் கிட்டத்தட்ட 10 கோவில்களுக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோங்க. சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருவள்ளூரில் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில், அப்புறம் திருத்தணியில் முருகர் கோவில், ஆந்திராவில் உள்ளே போனதுக்கப்புறம் ராமகிரின்ற ஊரில் இருக்கிற காலபைரவர் கோவில், அப்புறம் திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீ அஞ்சேரம்மா கண்ணுமா டெம்பிள். அதை தொடர்ந்து நம்ம நாளில் லாஸ்ட்டாக பார்த்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிள். அப்புறம் மறுநாள் காலையில் திருப்பதி கிளம்பி போயிட்டு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து பாப விநாசனம், ஆகாச கங்கா, ஜப்புலி ஹனுமான் டெம்பிள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள். மொத்தமாக இந்த 10 கோவில்களை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதோட நம்ம இந்த திருப்பதி சீரியஸை முடிச்சுக்கலாங்க. அடுத்து வர வாரங்களில் நம்ம பழனி முருகருக்கு விரதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம்.